மணி வந்து 11:15 ஆகுது. எல்லோரும் மேய்ச்சலுக்கு போக கத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம குட்டியெல்லாம் தூக்கி இன்னும் உள்ளார போடலை. ஒரு குட்டி வந்து கழியிறான். அதுக்கு வந்து நம்ம மருந்து போட போகிறோம். ராத்திரிலேருந்து கத்திக்கிட்டு கிடக்குப்பா. காலையிலே எழுந்திரிச்சி மருந்து போடணும்னு பார்த்தா ஒவ்வொரு வேலையாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கும் வந்து மணிமேகலை வரல. ஏன் கழியறதுனே தெரியல. கத்துன்னு கத்துறான். யாரடி கழியிறீங்க? இங்கே கொட்டாயில் தாண்டா சத்தம் கேட்டது. அதாவது குட்டிக்கு வந்து 5 ml ஆட்டுக்கு வந்து 10 ml போட்டு விட சொன்னாங்க. இதுக்கு வந்து நம்மலாம் ஒரு 2 ml 2.5 ml வந்து போட்டு விட்டால் போதும். பால் குடிக்கிற குட்டி தானே, அதனால் 2.5 ml. குட்டிலாம் வந்து எல்லாம் இழப்பாக தான்ப்பா இருக்குது. ஏன்னா போன தடவை மாரி இல்லை. போன தடவை வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கும் வந்து மேய்ச்சல் இருந்துச்சு. குட்டிக்கும் நம்ம வந்து வேப்பந்தழை, அடுத்தது மல்பெரி, சவுண்டல் எல்லாம் வச்சோம். இந்த வருஷம் எதுவுமே ஆட்டுக்கே தான் எதுவுமே இல்லை. இவங்களுக்கும் வந்து இல்லை. மல்பெரிலாம் எல்லாம் மேய்ஞ்சிட்டானுங்க சுத்தமாக. குச்சி கூட இல்லை, பட்டியை கூட உருவிட்டானுங்க. உள்ளார விட்டு நம்ம மேய்ச்சாச்சு. மல்பெரி, சவுண்டல் எல்லாத்தையும் வந்து பசுந்தீவனத்தெலாம் உள்ளார விட்டே மேய்ச்சாச்சு. ஏன் உள்ளார விட்டு மேய்ச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 15-20 நாளாக வந்து ஊரில் இல்லைன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இவங்களுக்கு வந்து அது வெட்டிலாம் கட்ட தெரியாது. கட்டினாலும் ஆடுங்க வந்து எல்லாத்தையும் உருவி கீழே கொட்டிடுவானுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கொல்லை உள்ளாரையே விட சொல்லிட்டோம். அதனால் கொல்லை உள்ளாரையே விட்டு மேய்ச்சாச்சு எல்லாத்தையும். கத்துறான் பாருங்கள். இதுக்காக தான் மணி நேரம் வெயிட்டிங். இப்போ வந்து அதுக்கு இது சின்ன குட்டியாக இருக்குது இல்லையா, ஒரு 2 ml போட்டால் போதும். ராத்திரிலேருந்து கத்துறான்ப்பா வயிற்று வலியில். நுரையாக கழியுது பாருங்கள். நம்ம போட்டுட்டு பார்ப்போம். நான் மருந்து போட போகிறேன். மருந்து வந்து கொஞ்சம் கூட தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்னும் ஒருத்தன் 2 பேர் கழிவானுங்க. அவங்களுக்கும் போட்டு ஒரு வழியாக தூக்கி உள்ளார போட்டுட்டு நம்ம ஆட்டை ஓட்டி உள்ளார விடுவோம். மருந்து வந்து போட்டு விட்டாச்சு. இதில் இன்னொரு ஆடு, பெரிய ஆடு ஏதோ ஒன்று கழியுது. அதை கழிஞ்சு வச்சிருக்கானே, எவனு தெரியலையே. இல்லை முட்டாதுரா பிள்ளைய. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து கழியுது. முந்தா நாள் வந்து வயிறு உப்பிக்கிட்டு கற்றுன்னு கத்துச்சு. ஓம வாட்டர் வந்து போட்டு விட்டோம். அது வயிறு வந்து உப்புசம் குறைஞ்சிச்சு. இப்போ வந்து கழிஞ்சிட்ருக்கான். இவனுக்கு வந்து நம்ம ஒரு 5 ml வந்து போட்டு விடுவோம். வீட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீரிப்பூச்சி ஏகபோகமாக இருக்குது. அதை வந்து போட்டு விடணும். மணிமேகலையை வச்சுக்கிட்டு தான் வந்து போட்டு விடணும். போடுவோம். இது கொம்பு வந்து மடியில் பாலை வச்சுக்கிட்டே இருக்குது. நான் கற்று பாருங்கள் அந்த குட்டி. இது எப்படி சாயந்தரமாக தான் நிற்கும். இது வந்து போட்டோடனே நிற்காது. நம்ம ராத்திரி போட்டோம்னா காலையில் தான் வந்து நிற்கிது. கொஞ்சம் லேட்டாக தான் வேலை செய்யுது, இருந்தாலும் பரவாயில்ல. மருந்து வந்து போட்டாச்சு. இதுக்கு வந்து 4 ml தான் போட்டு விட்ருக்கேன். பார்ப்போம். ஏன்னா மருந்து வந்து நிறையா போடுறதுக்கு பயமாக இருக்குது. சரி, இப்போ குட்டிங்கெல்லாம் தூக்கி நம்ம உள்ளார போட்டுடலாம். கையை வந்து கழிச்சிட்டான். ஒண்டிமா போட்டால் இதான். எல்லாம் வாங்க, மேலே வாங்க. ஒடியா பா. எல்லாரையும் தூக்கி உள்ளார போட்டாச்சு. அலாட்டா திறக்காது. எங்கே வா. ஒடியா நாங்கள் கேட்டு தந்துடுறோம். ஒடியா. நம்ம போய் அதை திறந்து விட்டுட்டு அடுத்த தீவனம் ஊற வைக்கணும். அடுப்பில் வேறு கொத்தவரங்காய் வேறு வேக வச்சுட்டு வந்தேன். சிம்மில் வச்சுருக்கேன். வந்து ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. என்ன ஆகுதுங்கிறது தெரில. மணி போய் கை காலெலாம் கழுவிட்டு திரும்பி கிண்டி விட்டுட்டு திரும்பி ஒரு நட வரணும். அது வேலைக்காகாது. வாங்கடியே. ஏம்மா என்ன வெயில். இந்த வெயிலே இறக்கிது. அது வேகமாக வேலை செய்கிறது சுத்தமாக முடியல. தழாரத்து கட்டணும். ஒடியாங்க. நான் சொல்லாமலே எல்லாம் ஒடியாந்தாகுது. வாமா பா ஒடியா வாங்க. இருடா திறக்கிறேன். போங்க. பாடு வருவானா போ. ஆமாம் பா. ஒடியம்மா
குட்டிலாம் என்ன கற்றுக்கிறத பாருங்கள். பா ஏண்டி இருந்தாங்க இவனுக்கு நான் இதெல்லாம் வயிறு உப்பெல்லாம் இருந்துச்சு. 2 நாளைக்கு முன்னாடி ஓமா வாட்டர் தான் போட்டு விட்டோம். நேற்று கொஞ்சம் நல்லா இருந்தால் இன்றைக்கி நடை என்னமோ தாங்கி போகுது. ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் கீரிப்பிச்சி மருந்து போட்டால் தான் திருப்திப்படும். அழுக்கு கிடக்கு, இந்த தழையாக இருக்கணும். போய் கொத்தரங்காயை கிண்டி விட்டுட்டு வந்தால் தான் என்ன நிலைமையில இருக்குங்கிறது தெரில. காலையில் மேய்ச்சலுக்கு போனாங்க. மணி வந்து 2:30 ஆகுது. இப்போ தான் வரானுங்க. போய் படுங்க எல்லாம் போங்க. இன்னும் இங்கே பாதி பேரை காணோம். இல்லை முட்டாட பிள்ளைய முட்டிட்டான்டா. இங்கே வா. இது மட்டும் எப்போ பார்த்தாலும் நச்சுன்னு முட்டி விடுது பிள்ளைய. சரியான நல்லா இருக்கு. எதுக்கு முட்டுற போட்டுற போகிறேன். வாங்கடி தண்ணி குடிச்சிட்டு போங்க. சைடு பா. காலையிலேருந்து நான் 8 குண்டா தண்ணி போட்டுது உள்ளார. போக வேண்டியது வர வேண்டியது, தண்ணி குடிக்க வேண்டியது, திரும்பி போக வேண்டியது, வர வேண்டியது, தண்ணி குடிக்க வேண்டியது, இப்படியே தான் இருந்ததுங்க. இனிமேல் படுத்துருப்பானுங்க, வெயில் தாங்காது. இன்னும் பாதி பேருக்கு மேலே காணும். பா டேய் ஒட்டியாந்துட. ஆடுங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் கேட்டை சாத்தினா தான் கப்பு சிப்புன்னு படுக்குங்க. எல்லாம் ஒன்று ஏஞ்சி போணுச்சுன்னா அப்படியே எல்லாம் தூங்குறது அத்தனையும் எதிர்ச்சி போகும். நீங்கள் எங்கடா வரீங்க? அங்கே நின்று அட்டை கூட்டம் போங்க. பயிரெலாம் ஃபுல்லாக தானே இருக்குது. போய் படுப்போ. உடியந்திரி பா உடியந்திரி பா. மயில் உனக்கு இந்த வேலை போ. கூட அதையும் கூட்டிகிட்டு வந்துடுற போ. வாங்கடா போங்க. நல்ல மனுஷால் மாதிரி கேட்டு திறக்க கற்றுக்கிட்டோம் ஏங்கிறேன். இங்கே வா. இப்போ வந்து நம்ம அலாட்டு வந்து எத்தனை குட்டி போட்டிருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம குட்டியை வந்து திறந்து விட்ருவோம். எல்லாம் வெளியில் வரட்டும். நம்ம அலாட்டு வந்து உள்ளார வந்துட்டு இருக்காங்க அப்படியே தேடிக்கிட்டு. ஒரு குட்டி முன்னாடியே வந்துட்டான். இவன் தான் அடிக்கடி வந்து வெளில திறந்துட்டு வந்துடுறான் தானா. அதாவது திறந்துட்டு இல்லை, இடுக்கு வழியாக புந்து வெளில வந்துடுறான். இந்த தடவையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அலாட்டு வந்து 3 குட்டி தான் போட்டுச்சு. 3 குட்டியில் வந்து ஒரு கெடா குட்டி, 2 பொட்டை குட்டி போட்டிருக்குப்பா. கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து அது கலருக்கே ஒன்று வந்து போட்டிருக்கு. அடுத்தது ஒரு கருப்பு குட்டி வந்து போட்டிருக்கு. இன்னொன்று வந்து கொஞ்சம் சிகப்பாக இருக்குது. அதாவது போன டைம் வந்து போட்டிருந்த குட்டி மாதிரியே ஒரு குட்டி இருக்குது. நம்ம மருந்து போட்டு விட்டோம் இல்லையா, கழிச்சலுக்கு வந்து மருந்து போட்டு விட்டோம் இல்லையா, அதை தான் நான் வந்து சொல்கிறேன். 3 கலராக இருக்குப்பா. அது 3 குட்டியும் ஊட்டுற மாதிரி ஒரு வீடியோ இருந்துச்சு. அது எங்கே இருக்குதுன்னு தெரியல. நான் இருந்துச்சுன்னா காமிக்கிறேன். அதில் நம்ம மயில் வழக்கம் போல் கேட்டை திறந்துட்டு வெளில போயாச்சு. அதாவது நான் கட்டியிருக்க கேட்டை திறந்துட்டு குட்டிக்கு வந்து பால் கொடுக்கறதுக்கு உள்ளார வந்தேன். அது கரெக்டாக நான் வந்து உள்ளார வந்தேன்னா கேட்டை திறந்து வச்சு தான் வருவேன்ட்டு அது வெளில புந்துடுது. குட்டியெல்லாம் வந்து திறந்து விட்டேன். பால் கொடுக்கறதுக்கு கத்துது. அது வந்து வெளில போய் நிற்குது. ஓடுறானுங்க பாருங்கள், சிங்க குட்டிங்க அலாட்டை தேடி. இதில் இருக்குப்பா, வீடியோவில் இருக்குது. 2 பேர் விட்டுறானுங்களா, இன்னொருத்தன் எங்கே இருக்காங்கிறது தெரியல. அப்புறம் பாருங்கள், கொம்பு முட்டுது. 3 குட்டியும் வந்து அலாட்டோட பிள்ளைப்பா. இது வந்து இறங்கி வந்து பாலை குடிச்சிடுது. இப்போ பாருங்கள். ஆனால் போன டைம் வந்து 3மே வந்து ஒரே சைஸாக இருந்துச்சு. இந்த நட 2 குட்டி வந்து பெருசாக இருக்குது, ஒரு குட்டி வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அதுவும் வளர்ந்துடும், ஒரு பிரச்சனையும் இல்லை. 3 பேரும் ஊட்டிகிட்டு இருக்கானுங்க. நிறைய பேருக்கு வந்து நம்ம அலாட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட் வந்து அலாட்டு தான். நிறைய பேருக்கு வந்து அலாட்டை பிடிக்கும், ஏங்கிறது தெரியாது. அலாட்டு குட்டி போட்டு விட்டான். 3 குட்டி, 3ல் வந்து ஒரு பொட்டைக்குட்டி, ஒரு கெடா குட்டி, 2 பொட்டைக்குட்டி. போன டைம் வந்து 3 கெடா குட்டி. ஆனால் நம்ம குட்டி போடும்போது நம்ம ஊரில் இல்லை, பிரசவெல்லாம் பார்த்தது என்னோடய நாத்தனார் தான். அவங்க தான், நான் வந்து ஊரில் இல்லாத போது குட்டி போட்டான். வாங்க மல்பெரி வயலுக்கு கொட்டி விடுறோம். வா ஒடியா போ ஒடியா. ஏண்டி வெளில வந்துட்டானா? நம்ம வாங்க அங்கே போவோம். போ வருவானா?
பா ஒடியாம்மா மயில் ஒடியா. பா நம்ம அங்கே போ ஒடியா. பா 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 ஒடியாங்க ஒடியாங்க. பா பா ஒடியா ஒடியா. பா பா வாங்க வாங்க. பா பா வா. கேட்டை வேறு திறந்து வச்சுட்டு வந்துட்டேன். வாங்கடா. பா பா. ரெண்டு வரதை பார்த்தீங்களா. பா பா. யோ வரும் வரும் அம்மா வரும். என் பால்காரி. அழகி வழி காமிக்க போயிட்டுருக்காங்க வேக வேகமாக. மா 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 பா பா. ஓட்டி விட்டுட்டு தான் நம்ம அடத்தினோம் அள்ளி வைக்கணும். போங்க போங்கடா. அங்கே போகக்கூடாது, இங்கே போ. நேராக போங்க. போகும்போதே சண்டையை பாருங்க. பா பா. வா வா. ஏண்டி என்ன வயிறு வலிக்குதா? ஆ போயிட்டு அடுத்த 10 நிமிஷத்துக்கு தான் கிளம்பிடுவானுங்க. வெறும் மூஞ்சி தழியாக கிடக்குடா. நம்ம ஓட்டிகிட்டு வந்து உள்ளார விட்டு கேட்டை வந்து கட்டி விட்டுட்டோம். ஒரு மணி நேரம் போல் மேய்ஞ்சிட்டு இப்போ தான் வந்து ஓட்டிகிட்டு போகிறோம். ஏன் கேட்டை கட்டிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை நேரமாக இருந்தால் அவ்வளோ சீக்கிரம் வந்து வீட்டுக்கு வராதுங்க. அதுவே சாயந்தரம் நேரம்னு வச்சிங்களேன், வயலுக்கு ஓடியாந்து அடுத்த செகண்டுக்கு வீட்டுக்கு தான் ஞாபகம் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஈவனம் சாப்பிட்றதுக்கு குடுக்குடுன்னு ஓடியாந்துருங்க. மேய்ஞ்சதோட மேய்லியோ குடுக்குடுன்னு ஓடியாந்துடும். அதனால தான் நம்ம வந்து கேட்டை வந்து கட்டி விட்டுட்டு போயிட்டோம். இப்போ வந்து நம்ம அடை தீவனம் அள்ளி வைக்க போகிறோம். ஓட்டிகிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். எல்லாம் என்ன வேகத்தை பாருங்கள். இதுவே காலையிலேயே இருந்தாக்கா வரத்துக்கு அம்மா யோசனையாக இருக்கும். இதுவே சாயந்தரம் நேரம்னதும் தீனி திங்கிறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக ஓடியாகுது. எல்லோரும் சீக்கிரம் சீக்கிரம் ஓடியாந்து அடித்து பிடிச்சி அடை தீவனம் சாப்பிட்டுட்ருக்கானுங்க. நம்ம ரெட்டை பாருங்கள் என்ன ஓட்டம் ஓடுறத பார்த்தீங்களா. அலாட்டு பிள்ளை ஒன்று கீழே இறங்கி வந்துச்சு. தனியாக இதுமாரி இறங்கி இறங்கி வந்துடுது. இடுக்கு வழியாக எப்படி போடுறதுன்னு தெரில, தனியாக வந்துடுது. ஆனால் அலாட்டு என்ன திரும்ப பண்ணுது, சமத்தா 3 குட்டி இறங்கினதுக்கு அப்புறம் தான் பால் கொடுக்குது. ஒரு குட்டினா இறங்கி வந்தால் பால் கொடுக்காது. அது ஏன்னு தெரியாது. சரி, ஒரு குட்டி சில ஆடெல்லாம் ஒரு குட்டி இறங்கி வந்துச்சுன்னா ஊட்டிவிடும் இல்லையா, அதுமாரிலாம் கொடுக்க மாட்டேங்குது. 3 குட்டியும் வரணும். கிட்டக்க வந்ததுக்கப்புறம் தான் வந்து ஊட்டவே விடும். ஒரு குட்டி போய் ஊட்ட போணுச்சுன்னா உதைக்க ஆரம்பிச்சிட்டு எட்டக்க போயிடுது. இல்லைன்னா நல்லா சமத்தாக இருக்கான். பச்சைக்கிளி வந்து யோகபோகமாக பறக்குறாங்க. சவுண்டை பார்த்தீங்களா? என்னான்னு தெரியல. அந்த சிகப்பு காளையன் வந்து திங்காமலே போயிட்டுருக்கான். அவனுக்கு வந்து இன்னும் உடம்பு சரி வரல அந்த அளவுக்கு. அவன் வந்து நெத்தி வேலையோட புள்ளப்பா. அந்த நம்ம வந்து ஆட்டுக்காக விட்ட கெடா குட்டி. இன்னொன்று வந்து பெருசாக இருக்குது கருப்பு கலரில். வந்து அடுத்த கெடா குட்டி வந்து அவன் தான். நம்ம எப்பயுமே பண்ணையில் 2 வச்சுருக்கிறது, பெருசு ஒன்று சின்னது ஒன்று. அதாவது பெரிய கெடா வந்து இது இருக்கான் பாருங்க, கருப்பு கெடா. இவன் தான் பெரிய கெடா. நம்ம அடுத்தது வந்து அந்த கெடா விட்டோம். நெத்தி வெள்ளையோட புள்ள. நெத்தி வேலையெல்லாம் இருந்தால் நேரம் குட்டி போட்டு வந்துருப்பான். இன்னொரு டைமு நெத்தி வெள்ளை, அப்புறம் நம்ம சேட்டை, இன்னும் நிறைய பேர் வச்சாலே ஏகப்பட்டது நம்ம கொடுத்தாச்சு. இதோ இப்போ இது நிற்கிது இல்லை சிகப்பு கலரில் அலாட்டு கலரில். அதோட அம்மாலாம் நம்ம கொடுத்துட்டோம். நிறைய தாயாடு வந்து கொடுத்தாச்சுப்பா. இப்போ இருக்கிறது குறிப்பிட்ட ஆடு தான் இருக்குது. அந்த தாயாடுலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ குட்டியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 குட்டி கிட்டத்தட்ட போட்டிருப்பானுங்க. போன டைமே வந்து ஒரே வாரத்துக்குள்ளே ஒரு 25 குட்டி கிட்டத்தட்ட போட்டுடுச்சு. இப்போ நிறைய ஆடு கொடுத்துட்டோம். இப்போ வந்து ஒரு 19 குட்டி தான் இருக்குது உள்ளார. அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு 50 குட்டி தாராளமாக இருந்திருக்கும். நம்ம ஆடுங்கள்லாம் கொடுக்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அதுவும் நம்ம சென ஆடாக கொடுத்தோமா எல்லாத்தையும், தாயாடாக கொடுக்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு வகையில் நினச்சி பார்க்கும்போது ஏதோ கடவுள் புண்ணியத்தில் கொடுத்தாச்சு, ஒரு பாதி ஆட்டுக்கு மேலே நம்ம வந்து கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு மனசுக்கு வந்து நிம்மதியாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுங்களுக்கே வந்து மேய்ச்சல் இல்லைங்கிறது அடுத்த பிரச்சனை. இவங்களுக்கு உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா தலைகீழ வச்சு வெட்டி வயிறை வந்து ஃபுல்லாகவே வச்சுருப்பாங்க. இவங்களுக்கு வந்து உடம்பு முடியாததுனால
ஆடுங்களை வந்து என்னாலையும் பார்க்கறதுக்கு முடியல, எங்கேயும் மேய்ச்சலும் இல்லை. என்னால் வெளியில் போட்டு போய் எனக்கு வந்து வெளியில் ஓட்டிகிட்டு போய் பழக்கம் கிடையாது. நான் வந்து பார்த்திங்கன்னா நானுமே ஆடு மேய்க்குவேன். ஆனால் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள வயலில் மட்டும் மேய்ச்சிக்கிட்டு, அதாவது இப்போ மல்பெரி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த வயலில் மட்டும் மேய்ச்சிட்டு நம்ம கொண்டாந்து விட்டுறது. இவங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏரி வரைக்கும் வந்து ஓட்டிகிட்டு போவாங்க. எல்லா இடத்துக்கும் ஓட்டிகிட்டு போய் காலையில் சாயந்தரம்னு 2 வேளையும் மேய்ச்சிட்டு வந்துடுவாங்க. மேய்ச்சிட்டு வந்ததுக்கப்புறமும் இடையில வந்து வேப்பந்தழை வந்து கண்டிப்பாக டெய்லி வந்து வேப்பந்தழை இல்லாமலே இருக்காது. இப்போ அதெல்லாம் வந்து செய்யறதுக்கு முடியலப்பா. அதெல்லாம் செய்யறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அதாவது வெயிலில் அலைஞ்சு வந்து ஹீமோகுளோபின் வந்து கம்மியாயிடுச்சு. அதாவது ரத்தம் உடம்புல வந்து ரத்தம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து கொஞ்சம் லைட்டாக அப்பப்போ மயக்கம் வந்துடுது. அது வந்து கொஞ்சம் ரத்தம் வந்து உடம்புக்கு ஏறினா தான் வந்து இந்த மயக்கம்லாம் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் வெயிலுக்கெலாம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கப்பா. மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 ஆள் செய்ய வேண்டிய வேலையை ஒரே ஆளே செய்ய வேண்டியது. வெயில்னு பார்க்கறது கிடையாது, மழைன்னு பார்க்கறது கிடையாது, பனின்னு பார்க்கறது கிடையாது. பொழுதுக்கும் வேலை 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 அப்படின்னு இருந்து தான் வந்து இந்த உடம்பு வந்து இந்த அளவுக்கு வீக்கானதுக்கு காரணம். அதாவது 2 ஆள் செய்ய வேண்டிய வேலையை ஒரு ஆள் செய்யலாம், தப்பு கிடையாது. அதுவே வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கு தான், அது கூட தப்பு கிடையாது. 4 ஆள் 5 ஆள் செய்கிற வேலையை ஒரே ஆளாக செய்யணுன்னா அது கஷ்டம் தானே, கண்டிப்பாக உடம்பை வந்து பாதிக்கும். அதை சொல்லி கேட்கல, தானாக இப்போ வந்து முடியலங்கும் போது தான் அது தப்புங்கிறது தெரியுது. என்ன பண்ணுறது? இப்போ வந்து பக்கத்தில் எங்கேயாச்சும் கள்ளக்குடி எடுக்க மாட்டாங்களா, என்ன ரேட்டாக இருந்தாலும் வாங்கி கொடுக்கணுங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்கும். இன்னும் எங்கள் பக்கத்துலலாம் யாரும் வந்து கள்ளக்குடி எடுக்கல. ஒரு 2 பேர் எடுத்திருக்காங்க. எடுத்தவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆடு மாடெல்லாம் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம வந்து கள்ளக்குடியை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் வாங்கி போடணும். நம்ம கல் எடுக்கிறதுக்கு இன்னும் 1 மாதம் ஆகும்பா. நம்ம ஏன்னா லேட்டாக தான் போட்டோம். இன்னும் ஒரு மாதம் ஆகும். பார்ப்போம், கடவுள் விட்ட வழி நடக்கிறது நடக்கட்டும்ன்ட்டு இப்போ வந்து நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். கடவுள் எவ்வளோ தூரம் ஓட வைப்பாருங்கிறது தெரியல. முடிகிற அளவு ஓடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இப்பயுமே வந்து கொஞ்சம் ஆட்டெல்லாம் வந்து கம்மி பண்ண தான் போகிறோம். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடு எது மாதிரியான ஆடுலாம் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்கிறேன். இன்னமும் குட்டி போட்ட ஆடுங்கள்லாம் நிறையா இருக்குது. நம்ம போக போக ஒன்று ஒன்றா பார்க்கலாம்ப்பா. ஆடு வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க, அதாவது நம்மக்கிட்டேருந்து ஆடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அடுத்த வீடியோவை பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வந்து உங்களுக்கு இருக்குது. அதாவது ஆடு வளர்க்கணும், நம்மக்கிட்ட வாங்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து இருக்குது. அதனால் அடுத்த வீடியோ வந்து பாருங்கள். நீங்கள் எந்த வீடியோவுக்கு லைக் போடாட்டி கூட பரவாயில்ல, இந்த வீடியோவுக்கு வந்து கண்டிப்பாக லைக் போடுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆடு வந்து சேல்ஸ் பண்ண போகிறோம் இல்லையா, இன்னும் ஒரு 10 பேருக்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் லைக் போட்டிங்கன்னா இன்னும் ஒரு 10 பேருக்கு வந்து வியூஸ் வந்து அதிகமாக போகும். இன்னொரு 10 பேர் பார்க்கறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு பார்க்குறவங்க லைக் போடுங்க. ஃபோன் நம்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் வந்து தெளிவாக சொல்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து தெளிவாக சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால் அடுத்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இன்னொரு நாள் மறுபடியும் சந்திக்கலாம்.